தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் செல்வமணி செல்வராஜோட படைப்பில் துல்கர் சல்மானோட நடிப்பில் ஒரு பேன் இண்டியா படமாக தமிழையும் நம்ம ஒரு திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய காந்தா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சுன்னா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இப்போது இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு இயக்குனர் ஒரு நடிகரை ஒரு உச்சபட்ச நட்சத்திர நிலைக்கு அந்தஸ்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஒரு கட்டத்தில் இந்த இயக்குனருக்கும் இந்த நடிகருக்கு ரெண்டு பேருக்குமே ஈகோ கிளாஸ் முட்டிக்குது. இதில் காண்டான அந்த இயக்குனர், நீ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா, ஒரு பெண் நடிகையை உனக்கு எதிராக முன்னேற்றி உன் இடத்த சரிச்சு காட்டுறேன், உன் சாம்ராஜ்யத்தை ஒழிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சபதம் எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது அப்படிங்கிற ஒரு சிம்பிளி கிளவர் ஸ்டோரி தான். இந்த கதையை பொறுத்த மட்டும் எம்கே தியாகராஜ பாகவதருடைய உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. பட் இது வந்து தியாகராஜ பாகவதரோட கதையை இவங்க அப்படியே எடுக்க கிடையாது. படத்தை அப் டு எண்டு வரை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியுது, நிறைய விஷயங்கள் ரொம்ப சினிமாட்டிக்காகவே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தியாகராஜ பாகவதருடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் இவங்க ஒரு சில விஷயங்களை கூட ரொம்ப பெருசாக சொல்ல கிடையாது. பட் அவருடைய ஸ்டோரியை அப்படியே கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர அதை அப்படியே முழுசாக தழுவி எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம எந்த ஒரு இடத்துலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி எம்கே தியாகராஜ பாகவதருடைய வாழ்க்கை வரலாறை தழுவி ஒரு நல்ல படமாக எடுக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குனர்கள் யாருக்கும் அந்த அளவுக்கு அனுபவம் பத்தாது, அந்த ரொம்ப ஒரு அக்யூரேட்டாக அதை அப்படியே எடுக்கவும் முடியாது அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. இந்த படத்தினுடைய ஏனைய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட இந்த படம் 2.25 மணி நேரம் ஓடுது. இந்த 2.25 மணி நேரத்தில் 3 லொக்கேஷனில் அது சஸ்பென்ஸு ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ளடக்கி இவங்க எடுத்த விதம் நல்லாவே இருந்தது. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் நடிப்புன்னு எடுத்துக்கிட்டால், ஒரு பக்கம் இந்த கதாபாத்திரத்துக்கு துல்கர் சல்மானை தவிர வேறு எவன் நடிச்சிருந்தாலும் சுத்தமாக நின்று இருக்காதியா, பேசப்பட்டிருக்காது அப்படிங்கிற அளவுக்கு துல்கர் சல்மானுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. லக்கி பாஸ்கரை விட இந்த படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பிச்சு உதறிட்டார் மனுஷன், அதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் சமுத்திரக்கனி அந்த இயக்குனர் அந்த இடத்துக்கு வந்து சமுத்திரக்கனியை தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலுமே இது கொஞ்சம் கூட ஒவ்வாத கதாபாத்திரமாக தான் வந்திருக்கும், ஒன்றுத்துக்கு உதவாமல் போயிருக்கும் அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கும்படி சமுத்திரக்கனியோட நடிப்பு ரொம்ப சிறப்பாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் ராணா தக்பதி ஆகட்டும், அதே மாதிரி அந்த ஹீரோயின் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கதாபாத்திரம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், அதாவது ஒவ்வொரு கதாபாத்திரமும் எழுதப்பட்ட விதமும் அதுக்கு வந்து அவங்க கரெக்டாக நடித்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லி ஆகணும். இன்னொரு பக்கம் டெக்னிக்கல் சப்போர்ட்டு 3 லொக்கேஷன் தான், 3 செட்டு தான். அந்த 3 செட்டுமே ரொம்ப பிரம்மாண்டமாக பர்ஃபெக்டாக அந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டேஜ் ப்ரெசென்ட் பண்ணப்பட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக பிடிச்சது. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு கிளாசிக் மோடுக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கில் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே அது ஒரு கிளாசிக் வைப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாசிக் வைப்புக்கே இந்த மேக்கிங் டீம் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. இன்னொரு பக்கம் பார்க்க போனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரு சும்மா பிசுறு தட்டிட்டாங்க. அந்த கிளாசிக் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஒரு சில இடங்களில் அது பிசுறு தட்டிச்சு, நம்ம பார்க்கும்போது தெரியும். சும்மா மேம்போக்காக படம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் அந்த படத்துக்குள்ளே ஆழ்ந்து பார்க்கும்போது இது இந்த இடத்துல இப்படி இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் பின்னணி இசை ரீதியாகவும் இருக்கத்தான் செஞ்சது. அடுத்தது இந்த படத்தினுடைய மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படம் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடுது. இந்த 2.25 மணி நேரத்தில் 3 லொக்கேஷனில் இந்த படத்தில் அடுக்குனது என்னவோ ஒரு சர்க்கிளுக்குள்ளே இந்த படத்தை அவங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியும், ஒரு குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நமக்கு ஒரு ஃபீலிங் இந்த படத்தை பார்க்கும்போது பெரும்பாலான இடங்களில் பெரும்பாலான காட்சிகளில் இருக்கத்தான் செஞ்சது. இன்னொரு பக்கம் நடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இப்போ சமுத்திரக்கனி, துல்கர் சல்மான், ராணா தக்பதி இவங்களை நீங்களா மற்ற கதாபாத்திரங்களுடைய நடிப்பும் ஆகட்டும், அவங்க கதாபாத்திரத்தை அவங்க எழுதப்பட்ட விதமாகட்டும் பெரும்பாலான இடத்துல கொஞ்சம் ஜர்க்கடிச்சது அப்படின்னே சொல்லி ஆகணும். அதே மாதிரி இவங்க ஈகோ கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையே வந்து கண்டினியூஸாக ஒரே சர்க்குலர்களை கொண்டு வந்து சுற்றி காட்டுறதுனால நமக்கு கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் இருந்தது. அதாவது ஒரு நடிகர் ஒரு டைரக்டருக்கு பொதுவாக அந்த ஈகோ கிளாஸ்லாம் இருக்க வேண்டியது தான், ஆனால் அது ஒரு அளவுக்கு தான். இவங்க அந்த ஈகோ கிளாஸ் மூமெண்ட்டை ரொம்ப ஓவராக வச்சுட்டாங்களோ இல்லை ஓவர் கம் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த படத்தில் நிறைய காட்சிகளில் நமக்கு தெரிஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காந்தா படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கிளாசிக் மூடு கிளாசிக் வைப்பை செலிப்ரேட் பண்ணணுன்னா
இந்த படத்துக்கு கண்டிப்பாக போகலாம். அதை விட்டு எனக்கு இந்த கிளாசிக்கல் பீரியட் மூவிஸ் எல்லாம் பிடிக்காதுப்பா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒவ்வாததாக தான் இருக்கும். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இக்காணொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.